வணக்கம் நண்பர்களே. கரூர் துயர் சம்பவத்தினுடைய சிபிஐ விசாரணையில் விஜய் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. எப்படி சேர்க்கப்பட்டிருக்காருன்னா, குற்றவாளி அல்ல, சாட்சியாக. ஏனென்றால் அந்த புரோகிராம் யாருக்காக நடத்தப்பட்டதோ அவர் முதலில் சாட்சி அளிக்க வேண்டும். அது சட்ட விதிமுறை. இந்த தலைவருக்காகத்தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. அவருடைய வருகை, அந்த வருகையினுடைய ஒரு கரிஸ்மேட்டிக் தாக்கம்தான் இந்த கூட்டத்தை இந்த நெரிசலில் ஏற்படுத்தியது என்றால், அவர் எந்த அளவுக்கு இதுக்கு சாட்சியாக அவர் தான் இருக்கிறார். இந்த விட்னஸில் அவரை சேர்த்துருக்காங்க. இப்போ அவரை விசாரித்து இவர் மீது குற்றம் இல்லை, ஆனால் அங்கே என்ன நடந்தது என்பதை இவர் பார்த்தவர், அதில் அந்த நிகழ்ச்சியின் முக்கிய மையப்புள்ளியாக இருப்பவர் என்பதால் இவரை விசாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. ஸோ இவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் சிபிஐனுடைய விசாரணையினுடைய போக்கு ஒரு நாளாக 2 நாளாக அந்த விசாரணையை இவங்க தொடருவாங்க. விசாரணையில் இவர் உண்மையை சொல்லணும். ஏன் நீங்கள் சென்னை கூட்டத்தை மாற்றிங்க வந்தீங்கன்றதை சொல்லணும். சில கேள்விகள் நம்ம போலீஸ் மாதிரி, காவல்துறை மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய கேள்விகள் அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்தில் இருக்கும். அப்போது இவர் சொல்கிற பதிலை வச்சு தான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. இவருக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அல்லது இவர் இதில் மேலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் அல்ல என்ற முடிவுக்கு வருவாங்க. இல்லைன்னா தொடர்ந்து விசாரிப்பாங்க. ஒருவேளை தேவை ஏற்பட்டால் கைது செய்யக்கூட வாய்ப்புண்டு. சிபிஐ கைது செய்துவிட்டால் சிபிஐ கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அப்புறம் அவரை சிறையில் அடைக்கணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கணும். இதனால் கொந்தளிப்பு வந்துடும், ரசிகர்கள்லாம் இது பண்ணுவாங்கன்றதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அது இவர் அங்கே போய் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதனால் ஒரு பெருந்துயரம் நடந்திருக்குது. அந்த லெவலில் போயிருமொழியே இவரை கைது செய்தால் தமிழ்நாடு கொதிக்குமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவல்ல. இப்போ மேட்ரு என்னென்னா, இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்படுவார். அதுக்கே இவங்க கொந்தளிச்சு எழுந்தாங்கன்னா அது வேறு விதமாக கையாளப்படும். அது வேறு விஷயம். அப்படி அமைப்பு இருக்கானே தெரியல. அப்படி ஒரு கட்டமைப்பு அவருக்கு அவர் கைது செய்யப்பட போகிறாருன்னா உடனே இது பண்ண வர்றாங்க, போராட்டம் எழுந்து வருதாங்கன்னா எனக்கு தெரியல. அப்படி நடக்கும்னு கூட நினைக்கல. எனிவே, அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார் என்ற தகவல் நம்ம கிடைத்த உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்திருக்கிறது. மேற்கொண்டும் அவர் நீதிமன்றத்தில் அந்த மனு தாக்கல் பண்ணி அவரை விசாரணைக்கு எடுத்தாலும் ஒன்றுமில்லை. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.